ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் வருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் விண்ணப்பங்கள் வேண்டுதலில் ஏறெடுக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம வசனத்தில் போனோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில், எபிரேயர் 13-17-18 வசனத்தில் வரும்போது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களும் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினாலே அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர்கள், உங்களை நடத்துகிற பாஸ்டர்மார், ஊழியக்காரர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். சோத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவங்க, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏற்றுறவங்க, உலக காரியங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற அநேக ஊழியக்காரர்கள் இருக்கலாம். அப்புறம் கடைசியில் ராஜாக்களின் கல்லறையில் புதைச்சிட்டு மலர் விளையம் வச்சுட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு மோசடி பிரசங்கம் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்கா நாம பாவ நிவர்த்தி ஜெபம் பண்ணி அவரை சொர்க்கத்தில் மாற்றிடலான்னு சொல்லி கள்ளத்தனம் பேசுவாங்க. அல்லது சில்வ கள்ளி போவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்குது. அதை பற்றி இங்கே பேசலை. இங்கே ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவது, கேரண்டி பண்ணுவது. உன்னோட எத்தனை ஆத்மா தந்தேன், நீ எத்தனை ஆத்மாவை இங்கே கொண்டு வந்திருக்கா, நீ மட்டும் இங்கே வந்திருக்குதியா அப்படின்னு ஆண்டவர் ஊழியக்காரன்ட்ட கேட்டால் இப்படி இருக்கும். அதனால கேரண்டி பண்ணணும். ஒரு பொருளை வாங்குறோம், 6 மாதம் உத்தரவாதம்னு சொல்லுறேன், 3 மாதத்தில் அது சத்தம் போடுறது செயல்படலைன்னா எடுத்துக்கொண்டு அங்கே கொடுக்குறோம். அவன் ரிப்பேர் பண்ணுறான், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணுறான்ல. உத்தரவாதம், உத்தரவாதம் இது யார் பண்ணணும்? ஊழியக்காரங்க தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுல்ல, பரலோகம் தெரியாது, தேவ சித்தம் தெரியாது, அங்கே போறக்குள்ள வழி தெரியாது. இது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நல்ல கவனிக்கணும். உங்களுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும். நீங்கள் விரும்புறதெல்லாம் பிரசங்க மாதிரி ஜெபம் பண்ணி வாங்கி தரணும். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன தெரியும்? இது இப்போ சுகத்துக்கு வந்திருக்கு, சுகம் வந்த பிறகு ஒரு நாள் செத்து போயிடும், பிறகு பரலோகத்துக்கு போவாதே, அப்போ பரலோகத்துக்கு கொண்டு போகணுமே, அதுக்குள்ள வழி என்னது, தேவ சித்தத்தை புரிய வைக்கிறது எப்படி, எல்லாம் ஆண்டவர் சொன்ன வசனங்களை நடத்தி உத்தரவாதமாய் பொறுப்பாய் நடத்துவார்கள். நான் நம்முடைய பிள்ளைகளை எப்படி கண்டித்து புத்தி சொல்லி நடத்துகிறோமோ அப்படி நடத்துவார்கள். அவர்கள் விழிப்பா இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. சபை விழிப்பு. அதாவது நான் எல்லா சபையிலும் பேசுறவேன். பல சந்தர்ப்பத்தில் சபைகளுடைய நிலைமை எல்லாம் இப்படி இருக்கலாம் நான் சொல்றதா, உங்களுக்கு சொல்றதா. அது எதுக்கு சொல்றதுன்னா, ஒரு விழிப்பு வேணும். என் சபையில உள்ள வந்தவர் மந்தையை காணலையே, அதுக்கு இப்படி இருக்கிறது, அதுக்கு இன்னும் விடுதலை வரையிலையே, இதை பற்றிய விழிப்பு அது பாஸ்டருக்கு ஊழியக்காரர்களுக்கு இருக்கணும். விசுவாசிகளுக்கு, மற்ற சக விசுவாசிகளுக்கு இத்தனை நாள் வந்தப்புறம் குணம் இல்லையே, இத்தனை நாள் வந்தப்புறம் இந்த பிரச்சனை தீரலையே, அப்படி ஒரு விழிப்பு. அப்ப ஊழியக்காரர்கள் விழிப்பா இருக்கிறவர்கள். அந்த பிரச்சனைக்கு என்ன ட்ரபிள், என்ன ப்ராப்ளம், இது எப்படி, ஹவ் கேன் வி ட்ரபிள் ஷூட், அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, அதுக்குள்ள டெக்னிக்ஸ். இவன் நீங்க மருத்துவர்கிட்ட போனா இது அதான் இது இருக்கலாமா, இது எல்லாம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எத்தனையோ பண்றான். இது மாதிரி ஆவிக்குரிய ரீதியிலே எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் செய்வதற்கு அந்த ஊழியக்காரர்கள் விழிப்பாக இருக்கிறவர்கள். ஆகவே அவர்கள் துக்கத்தோட செய்யாதபடி சந்தோஷத்தோட செய்ய வேண்டும். சந்தோஷத்தோட செய்யணும்னா அவங்களுக்கு கீழ்ப்படுது. வேற ரொம்ப ஒன்றும் என்ன எதிர்பார்க்க போறோம்? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும், சொன்னா கேட்கணும். ஏன்னா அவன் தான் உத்தரவாதமா தரப்புல நிக்கிறவன், அவன் தான் ஜெபிக்கிறவன், அவன் தான் பிரசங்கம் பண்றவன். இந்த சபையை இப்படி தெய்வமே கொண்டு போறது ராப்பகலா கடந்து பிரயாசப்படுறோம் ஊழியக்காரர்கள் தானே. ஊழியக்காரர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிறேன், பொறுப்பு இல்லாமல் நடக்கிறவர்களை பற்றி எல்லாம் பேசல. அப்ப அப்படி இருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீங்க அடங்கணும். அவர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். அவங்க யோக்கியமா நடக்கணும் இல்லையா? கீழே வசனம் சொல்லியிருக்கு. நல்லது. இப்போ இந்த ஊழியக்காரர்கள், தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், இந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்கள், அவருடைய பின்னணி சூழ்நிலை என்னங்கிறத கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். வழக்கமா நீங்க வரும்போது ஒரு சுகத்தை கூட 5 நிமிஷத்துல பேய் போகணும், நோய் போகணும், ப்ராப்ளம் தீரணும், இதுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு அவங்க அந்த ஊழியக்காரர்கள் என்ன விலை கொடுக்குறாங்க என்கிறது பெரும்பாலும் என்ன செய்யறதில்ல, உங்களுக்கு தெரியறதில்ல. சில வேளை சிலது சொல்ல முடியாது, சொன்னா அது ரொம்ப நீங்க பயந்துட போறீங்க. சரி, சில ஊழியக்காரருடைய காரியங்களை பார்ப்போம். நான் இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் எப்படி ஊழியம் செய்யணும், என்ன மாதிரி செய்யணும்னு ராப்பகலா ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு நாள் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு 10-11 வசனம் இருக்கு. இந்த பகுதியை நான் வாசித்து கொண்டு வந்த போது அது என்ன சொல்லுதுன்னா, மனுப்புத்திரனே, நான் இதோ ஒரு சுருளை உனக்கு கொடுக்குறேன், இதை நீ புசி, இதை புசித்து இதை அந்த ஜனங்கள் இடத்துல பேசு. நான் இஸ்ரவேல் ஜனங்கள்
ஜனங்களிடத்தில் அனுப்புகிறேன், சொந்த ஜனத்திடத்தை அனுப்புகிறேன், மற்ற ஜனங்கள்ட்ட அனுப்ப மாட்டேன். நீ அவர்கள்ட்ட போய் பேசணும். நீ சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்டாலும் ஊழியக்காரங்க கொடுக்குற பொறுப்பை நான் அப்புறம் தான் புரிகிறேன். அவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அவங்க எல்லாம் கலகக்காரங்க. நீ கலகக்காரனாக இருக்காது. உன் நெற்றியை நான் கடினப்படுத்தினேன். அவங்க எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்க, உனக்கும் செவி கொடுக்க மாட்டாங்க தான். ஆனாலும் நீ பேசணும். அந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு. அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் என்ன செய்யணுமா? நாங்கள் பேசணும். அப்படி சொல்லி தான் அந்த ஊழியக்காரனை அவர் ஏற்படுத்துகிறார். அவர் அப்படியே அந்த காரியம் செய்கிறார். பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார். சிலதை பார்க்கணும். அந்த ஊழியக்காரர்கள் என்னென்ன சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. இது ஊழியத்தில் இருக்கிறவங்களும் ஊழியம் செய்ய விரும்புகிறவங்களும் இந்த காரியத்தை கொஞ்சம் புரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். சரி, இப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. இப்போ இன்னொரு ஊழியக்காரரை நாம் எலியாவை குறித்து பார்க்குறோம். அது 1 ராஜாக்கள் 17:3. தேசம் கர்த்தருக்கு விரோதமாக போயிட்டு பாகால் அந்நிய விக்கிரக ஆராதனையில எல்லாம் போயிடுச்சு. இப்போ எலியா நிற்கிறான். நீங்கள் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்துல திரும்பணும். இப்படி போனோன்னா மழை பெய்யாது, அப்படி பனி பெய்யாது, அப்படிலாம் கண்டிப்பாக சொல்லிட்டு அவன் போயிட்டான். போனோன்னு இப்போ கர்த்தர் சொல்கிறார் 1 ராஜாக்கள் 17:3. சீக்கிரம் 1 ராஜாக்கள் 17:3 வாசிங்க. 17:3 சீக்கிரம். நீ விடத்தை விட்டு கீழ்த்திசைக்கு போய் கேரி தாட்டாண்டையிலே தட் பாயிண்ட் ஒரு ஊழியக்காரனுங்க நல்லமே பார்த்துங்க. நீ சொல்லிட்டல்ல, ராஜாவுக்கு சொல்லிட்டல்ல, சரியா சொல், குன்னு போடுவோம், ஓடிடு, போய் எங்க போயிரு, ஒழித்து கொண்டு தட் வேர்டு. அப்ப ஊழியக்காரர்கள் ஒரு பக்கம் கம்பீரமா உங்க முன்னால நிக்கிறோம், மறுபக்கம் சில சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஒழிச்சு கொள்ள சொல்வார். அல்ல இல்லையா, மடங்கிரு, ஒதுங்கிரு, ஒழிச்சிரு. ஏன்னா உன்னை அழிக்கிறதுக்கு பிசாசு பல்ல சேனை எல்லாம் என்ன செய்யும்? நீ ஒருத்தன் தானே இதுக்கு காரணம். உனக்கு நேரா வரும், உன்னை அழிக்க வரும், நீ ஒழித்து கொண்டு. இப்போ 1 ராஜாக்கள் 18:4 வாங்க. 18:4 இங்க என்ன நடக்குன்னா, வேற கொஞ்சம் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் அந்த விக்கிரக ஆராதனைக்கு எதிராக எல்லாம் பேசி செயல்பட்டு இருந்ததுனால அவன் என்ன செஞ்சாலாம்? வாசிங்க 1 ராஜாக்கள் 18:4. ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது கொலை செய்து கொண்டு வந்தாள். ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அப்பம் தண்ணீரம் கொடுத்து பராமரித்து வந்தான். நல்ல கவனிக்கிறீங்களா? ஊழியக்காரனுக்கு நடக்கிற சம்பவம். அவன் இவங்க சொன்னனால நிறைய தீர்க்கதரிசிகளை அவன் கொண்டு போட்டான். ராஜாதி இல்லையா? உடனே இந்த ஒபதியா என்ன பண்றான்? 100 பேரை ரகசியமாக கொண்டு ஒழிச்சு அந்த ஏசபேலுக்கு கண்ணுக்கு தெரியாம பாதுகாத்தான். தேவன் பாதுகாக்கிறார். அது ஒபதியாவை கொண்டு தேவன் செஞ்சிருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் ஊழியத்தை செய்கிறார்கள், மறுபக்கம் அவர்களுக்கு எவ்வளவு அபாயம் வருகிறது, அதுக்கு தப்பு வைக்கும்படி எவ்வளவு ஒழித்து கொள்ள தேவன் அவர்களை பாதுகாக்கிறார் என்ற ஒரு சூழ்நிலையை நீங்க புரியணும். இப்ப எரேமியா 36ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்துல நீங்க வரும்போது எரேமியா மூலம் கர்த்தர் பேசுறார். தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது, விக்கிரக ஆராதனை, கர்த்தரை எரிச்சல் விட்டுகிற காரியங்கள்லாம் பாழாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் எரேமியாவிட்ட சொல்றாரு. நீ ஜனங்களை எச்சரி, அவங்க சாப்பிடுறாங்க, குடிக்கிறாங்க, விழா கொண்டாடுறாங்க, எல்லாம் அவங்களுக்கு அது தெரியல இல்லையா? இயேசு எருசலேமுக்கு வரும்போது அவர் சொல்றாரு இல்லையா, நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த எந்த நாளிலாவது அவன் சமாதானத்துக்கு ஏற்றவேளை அறிந்திருந்தா உனக்கு நலமா இருக்கும். இப்ப உனக்கு மறைவா இருக்கு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை எப்பக்கத்துல நெருக்கி உன்னை அழிச்சு போடுவாங்க. ஆமா, அது உனக்கு தெரியலங்கிறார். நல்ல புரியுதா? இங்க புரிய வேண்டிய விஷயம், ஜனங்களுக்கு தெரியல, ஜனங்களுக்கு புரியல. யாருக்கு தெரியுது? இயேசுக்கு தெரியுது, தீர்க்கதரிசிகளுக்கு தெரியுது. அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படி இருக்கு, தேசம் இப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு, நீ எச்சரிக்கணும். இப்ப என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லாம் எரேமியா சொல்லும் போது ஃபாரூக் அப்படிங்கிறவர் அதை எழுதுறார், நிருபத்தில் எழுதுறார். எழுதி இப்ப 36:5-6 வாசிங்க. எரேமியா 36:5-6. பின்பு எரேமியா என்ன ஃபாரூக்கை நோக்கி, that word, நான் அடைக்கப்பட்டவன், என்ன நான் இப்ப வெளியே வர முடியாது, என் தலையை கண்டா கொண்டு போடுவான், என்ன ஆண்டவர் ஒழிச்சிருக்க சொல்றாரு, நான் இங்க இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இப்ப பிரவேசிக்க கூடாது. உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல கர்த்தர் எழுதின சொல்லில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தின் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி பட்டணங்களிலிருந்து எல்லா யூத கோத்திரத்தாரும் கேட்கும்படி போதும் எழுதி கொடுத்து விடுவார். நான் இப்ப வரப்படாது, ஆண்டவர் ஒழிச்சிருக்க சொல்லுவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூட நான் வரப்படாது. எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. ஒரு ஆழத்தை ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்தார். அங்க இருந்தாலும் அங்க நிலைமை வேற,
நீ இதை போய் வாசி, ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசி என்று சொல்லி, அப்போ அந்த ஊழியக்காரனை தேவன் பாதுகாக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். பாதுகாத்து விட்டு அவர் இன்னொரு ஏற்பாட்டை அவர் செய்கிறார். இப்போ அவன் வாசிக்கிறான், இதெல்லாம் கேட்டாங்க ஜனங்கள். போய் பிரபுக்கள்கிட்ட சொன்னாங்க, இப்படியா தேசம் இப்படி இருக்குதான் கர்த்தர் இப்படி செய்ய போறாராம், இப்படி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டோன்னா பிரபுக்கள்லாம் வந்து இந்த ஃபாரூக்கு பிடிச்சிட்டு போய் அந்த சுருளை வாங்கி வாஸ்து பார்த்தா, ஆஹா இது பயங்கரமா இருக்கு அப்படின்னு இந்த செய்தி என்ன செஞ்சாங்க, உடனே அங்கே அந்த அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கு, எரேமியா 36:19. எரேமியா 36:19 படிங்க. அவங்க பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் ஒளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் வீட்டை ஒருவரை அறியக்கூடாது என்று சொல்லி சுருளை சரி, அது விஷயம் இதுதான். அந்த ஓனர் சொன்னா, டேஞ்சர், நீயும் எரேமியாவும் போய் ஒழிச்சிருங்க, நீங்க போய் ஒழிச்சிருங்க, எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது. இது ராஜாவுக்கு செய்தி போனா உங்களை என்ன செஞ்சிருவான், கொண்டு போட்டுருவான். ஊழியக்காரர்கள் தேவனுடைய சார்பில் நிற்கிறவங்க எவ்வளவு சவாலான ஆபத்தான சூழ்நிலையில இது பழைய ஏற்பாட்டின் காலம் அங்கே ஊழியம் செஞ்சிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எரேமியா 36:26 வந்தோடனே சம்பவம் என்ன நடக்குது, 36:26 படிங்க. எரேமியாவை பிடிக்கும்படிக்கு ராஜா ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்கடா இருக்கான் தேடுங்கடா அப்படி. அதுக்கு முன்னே கர்த்தர் ஒழிச்சாச்சு இல்லையா, ஒழிச்சுக்க தேடுவான், ஒன்ன பிடிக்க வருவான்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ஊழியக்காரர்களை பாதுகாக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்க ஓரளவு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? புரியணும். ஒரு ஊழியக்காரன் எப்படி நிற்கிறான், அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது, அவனை எப்படி தேவன் பக்குவமாக கொண்டு போய் உயிரோட வச்சிருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதுக்காக வேண்டி சில ரெஃபரன்ஸை தந்தேன். இப்போ வந்து எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்தில் 24 - 27 வரை அங்கேயும் படிங்க. ஊழிய பழைய ஏற்பாட்டில் 2 வசனத்தை படிப்போம். படிங்க. எசேக்கியேல் 3 24 - 27. அல்லேலூயா. உடனே ஆவிக்குள்ளான காலூன்றி நற்கும்படி செய்து அவர் என்னுடன் பேசி, நீ போய் எங்கே வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டு, இதோ மனுபுத்திரனே உன்மேல் கயிறுகளை போட்டு கயிறுகளால் உன்னை கட்ட போகிறார்கள், ஆகையால் அவர்களுள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டி கூட பண்ணுவேன், நீ ஊமையனா இருப்பாய், ஒன்ன பேச விட மாட்டேன், நீ பேச வேண்டாம், நீ ஒழிச்சிரு. அப்போ ஊழியக்காரர்களுக்கு எதிராக எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது, எவ்வளோ அபாயங்கள் நடக்கிறது. பல வேளை ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. தெரியும் போது அவரே அதுக்கு பாதுகாப்பான ஏற்பாடுகளை பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த பாதுகாப்பாயிட்டு அதுக்கு ஒரு டைம் வந்தோன்னா அதுக்கு ஒரு வேலை. சில வேலை அப்படிதான் கர்த்தர், இப்போதே அமைதியார், இப்போ அடங்கிரு, இப்போ ஒழித்துரு, இப்போ கர்த்தருக்கு காத்திரு பேசுவார். எனக்கு நிறைய பேசியிருக்கார், எனக்கெல்லாம் நிறைய பேசுவார், ரொம்ப விசித்திரமா இருக்கும். அதனால தான் சில வேலை சில சூழ்நிலை டக்குன்னு ஓடிடுவேன், தனிமைக்கு போவேன், எங்கேயாவது போய் பதுங்குவேன். இல்லையோ ஜோமணி கொண்டே. மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, எனக்கு தான் தெரியும். ஏன்னா எனக்கு தான் அந்த வெளிப்பாடு. ஒரு நபர்னா அவருக்கு பின்னால் என்ன நடக்குது, இந்த சபையில் என்ன நடக்குது, இந்த ஆவிக்குரிய ரீதியில் பல வெளிப்பாடு அங்கே நடக்கிற காரியங்களை தர்றதுனால உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு உணர்வை தந்தோடனே நான் ஆண்டவரோடு தனித்திருக்கும்படியாய் பல சந்தர்ப்பங்களில் நான் கடந்து போய் விடுவது உண்டு. எனக்கு அந்த அனுபவம், ஏன்னா இதை படித்து தந்தார். அதை பின்பு ஏன்னா அதை தாவீதை யுத்த வீரனா பழக்கின மாதிரி தான் என்னுடைய வாலிப காலம் எல்லாம் இருந்தது. ஆமாம், இப்போ பதுங்கு, இப்போ யுத்தம் பண்ணு, இப்போ வேற இடத்துக்கு போயிரு, அப்படிதான் நான் வாழ்க்கை முழுவதும் நிறைய கடந்து வந்தேன். அதனால தான் என்னுடைய சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசம், நடத்துகிற விதம் அப்படிதான் இருக்கும். ஸோ ஓகே, அவங்க இது ஊழியக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ எல்லாம் ஒரு ஆச்சு, இப்போ ரிலாக்ஸ் ஆச்சு. இப்போ என்ன நடக்குது, எசேக்கியேல் 33 30 - 32 வரை அந்த வசனத்தை படிங்க. எசேக்கியேல் 33 30 - 32 வரை நீங்க வரும்போது இப்போ பேச அனுமதிக்கும் போது அவர் என்ன சொல்லி விடுறாரு பாருங்க. பேசுங்க, வாசிங்க. மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வாசல்களிலும் உன்னை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரிடத்திலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வரும் என்று கேட்போம் அவர்கிட்ட கேட்போம் வாருங்கள்னு வந்துட்டாங்க. சமயம் மாறியாச்சு, இப்போ ஆபத்தான கட்டம் மாறிட்டு பாருங்க. இப்போ வந்து சரிப்பா, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், அவன் என்ன சொல்றான் கேட்போன்னு வந்தா என்ன நடக்குது, வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வருவாங்க, உனக்கு முன்பாக என்னுடைய ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்பாங்க. ஆனாலும்
மீண்டும் சொல்றேன், நல்லா கேட்பாங்க. உன்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைதான்ப்பா. கர்த்தர் என்ன பேசுவார்னு கேட்கறது எல்லாரும் ஆசை தானே. தீர்க்கதரிசி இல்லை, பேசுவான்னு தெரிஞ்சுட்டு கேட்டாலும் என் ஜனங்கள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படி செய்ய மாட்டாங்க. மீண்டும் சொல்லி விடுறாரு, இதான்ப்பா நிலைமை. வருவாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க. அடுத்த வசனம் படிங்க. வாயினால் இன்பமா பேசுவாங்க, இருதயமோ பொருளாசையை பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியங்களை நீ வாசிப்பதில் தேறினவன், நீ இனிமையாய் பாடக்கூடியவன். அவர்கள் ஒன்றும் வார்த்தைகளை கேட்கிறார்கள். இப்போ என்ன, நீ ரொம்ப இனிமையா பேசுறவன், நல்லா பாடுறவன், எல்லாம் சந்தோஷம்தான், ஆனாலும் உன் வார்த்தை கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் ரசிப்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. ஸோ ஆவியானவர் ஆழமாக என்னோட பேசினார். இப்படி தான் ஊழியக்காரருடைய ஊழியங்கள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். இன்னும் இயேசுனுடைய ஊழிய காலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஏன்னா ஊழியம்னா என்னன்னு கொஞ்சம் புரியுங்க. நீங்கள் ஏதோ வந்தோன்னே உங்களுக்கு காரியம் நடக்கணும்னு ஆத்திரம் இருக்குல்ல. ஒரு ஊழியக்காரன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான், மறைவாக அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம். இங்கே தானே கம்பீரமாக நிற்கிறான், அவன் வீட்டில் போகும்போது தனியாக உட்காரும்போது இதுக்கு பின்னணியில் சந்திக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதுல்ல. அதனால் ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சா நல்லது. ஆண்டவர் சொல்லுகிறார் லூக்கா 12:50, நான் நிறைவேற்றி முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, எவ்வளோ நெருக்கப்படுகிறேன். பார்த்தெல்லாம் அற்புதம் செய்கிறார், அற்புத அதிசயங்களை செய்கிறார், பேய வரட்டுறார், தேவ சித்த வார்த்தைகள்லாம் பேசுகிறார். எல்லாம் பேசினாலும் அவர் சொல்வார், நான் நெருக்கத்திலே நடக்கிறேன். ஒரு 4 முறையாவது அவர் கொலை முயற்சிகளில் அவருக்கு சம்பந்தப்பட்டார் அல்லது பாதிக்கப்பட்டாருங்கிற சம்பவங்களை நாம் பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் நீங்கள் யோவான் 10:31 வாசிக்கும்போது 10:31 வாசிக்கும்போது அவர்கள் மறுபடியும் அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். 10:31 தானே யோவான்? மறுபடியும் அவரை மேல் கல்லறையும்படி பார்த்துருக்கேன். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க அவளே கல் எடுத்தாங்களா எறிகிறதுக்கு, மறுபடியும்னு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாலே எத்தனை தடவை கல்லறையை முயற்சி பண்ணி அவர் தப்பி போனார் நமக்கு கரெக்டாக தரல. ஆனால் பல முறை இப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் இல்லையா. அப்போ இயேசு இந்த உலகத்தில் கடினமான ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் ஏதோ சுகபோகமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கலாம், அப்படியெல்லாம் அவங்க நினைக்கப்படாது. அவங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இயேசு கடந்து போயிருக்கிறார், நாம் அதுபோல தான் கடந்து போக வேண்டியது வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்போ யோவான் 6:15 இயேசுவை தலைவராக்கணும்னு முயற்சி பண்றாங்களா ஒரு இடத்துல. அப்ப கூட ஆண்டவர் அவர்களை விட்டு விலகி போயிட்டார். ராஜாவாக மனதாக இருக்கிறார்கள் என்று அறிந்தும், அது யோவான் 6:15, அவர் அவளை விட்டு விலகி போனார். பதவி ஒன்றும் எடுக்க விரும்பல, தலைவனாக விரும்பல, மக்களுடைய மரியாதை ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, எப்படியாவது தேவ சித்தத்தை செய்யணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும், செய்துட்டு முடிச்சுட்டு ஐயோ நான் முடித்தேன், முழுமையாய் முடித்தேன் என்று சொல்லி முடிக்க வேண்டுமே என்ற அந்த ஒரே எண்ணத்தோடு தான் இயேசு ஓடினார். அப்போ ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இப்படி தான் நினைக்கணும். ஆண்டவர் கூப்பிட்டார், அவர் உயிரை தந்தார், அவர் வாழ்க்கை தந்தார், அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சுட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். ஜனங்கள் பல மாதிரி இருப்பாங்க. இந்த சபை நடத்தும் போது நாங்கள் இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு சொல்லு, ஜனங்கள் பல மாதிரி இப்படி பேசுவாங்க, கொஞ்சம் காற்று அந்த பக்கம் அடித்தோன்னா அந்த பக்கம் பேசுவாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லுவாங்க, ஏசுவை பிடிச்சோன்னா இவனை சிலுவையில் அறையுங்கன்னு சத்தம் போடுவாங்க. இது ஊழியம் செய்கிறவங்க மனசில் வைக்கணும். எல்லாம் அதான் நிதானம், ரொம்ப குதிக்க மாட்டேன். நான் அப்படி தான், ரொம்ப குதிக்க மாட்டேன், எல்லாம் கேட்டுடுவேன். ஆமாம் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், ஒளியன்னா என்னன்னு தெரியும், எப்படியோ ஆண்டவர் தந்த வேலையை செய்து முடிச்சுட்டு ஓடி போனால் போகிறாங்கிறது மட்டும் என்ன செய்வோம், கவனமாக இருப்போம். இப்போ யோவான் 7:2 2 நீங்கள் படிச்சுட்டு போனால் ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்னா, கூடார பண்டிகைன்னு ஒரு பண்டிகை வருது. இந்த பண்டிகைக்கு எல்லாரும் வருவாங்க. இப்போ இயேசுனுடைய சகோதரர் சொல்கிறாங்க, நீர் இப்படி வீட்டுக்குள்ளே ஒளிச்சு கிடந்தா பிரபலமாக முடியாது, 4 பேருக்கு முன்னால் போய் நிற்கணும், விளம்பரம் ஆகணும், 10 பேருக்கு தெரியணும், இல்லை சும்மா இப்படி வீட்டுக்குள்ளே ஒழிச்சிருந்தா இப்படி. அப்போ கூடார பண்டிகையில் தான் நிறைய ஜனங்கள் எல்லா இடத்துல வரவங்க கூடுவாங்கல்ல, அப்படிப்பட்ட இடத்துல நீர் போய் நின்று பிரசங்கம் பண்ணணும், அற்புதம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சாதான் 4 பேருக்கு தெரியும், ஒரு பிரபலமாக முடியும், ஒரு தலைவனாக முடியும். அவங்க நினைச்சிருக்கலாம், அப்படிதான் நினைச்சாங்களாம், சீசர்லாம் அப்படிதான் நினைச்சாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை ஏன் உங்களுடைய வேலை ரெடியா இருக்கு, என்னுடைய வேலை. 7:6 படிங்க, 6 என் வேலை வரல, உங்க வேலையோ எப்போ ரெடியா இருக்கு. உலகம் உங்களை பகைக்காது, அதன் கிரியைகள் பொல்லாதவளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனாலே போதும். இங்க நல்ல கவனிங்க, இந்த உலகம் முழுசும் பிசாசுக்குள்ள கிடக்கு, சாத்தானுக்குள்ள கிடக்கு அப்படிங்கிறது தேவ பிள்ளைகளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மனக்கண் குருடாயிட்டாங்கல்ல, அவங்களே ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவிக்குள்ள இருக்கனால அவங்களுக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு தான் இந்த வித்தியாசம் தெரியும்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்கள தான் பிசாசு தாக்குவான், மற்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க போனா ஒன்றும் இல்லை. ஆனால் நான் தேவனுடைய சித்தம் இல்லாமல் வேலை இல்லாமல் போனா வில்லங்க வரோம்ங்கிறது அவருக்கு தெரியுது. ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு எதிரானவன் இல்லையா. பாருங்க, நாங்கள் பார்க்குறோம் உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு, தேசங்கள் பாழாயிட்டு இருக்கு, சபைகள் பாழாயிட்டு இருக்கு, விசுவாச குடும்பங்கள் உடைந்து ஆவிக்குரிய அனுபவங்கள் உடைஞ்சு நொறுங்கிட்டு இருக்குது. இயேசுவின் வருகைக்கு ஏற்ற காரியம் எல்லாம் பல ரீதியில் கொடுமையாய் அது வளர்ந்து பெருகி கொண்டிருக்க வேலை. இந்த அறிவை தேவன் எங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கெல்லாம் சரியா சாப்பிட முடியாது, சரியா சந்தோஷப்பட முடியாது. அதனால தான் நான் இந்த சந்தோஷ விழாக்கள், விருந்து விழாக்கள், கூத்தடிப்பு இந்த இதில் ஒன்றுமே நான் தலையிட மாட்டேன். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நான் விலகி போயிடுவேன். ஏன்னா அதுக்குரிய நேரம் கிடையாது. இது போராட வேண்டிய நேரம். நல்ல போராட்டத்தை போராடுகிற ஒரு யுத்த களத்தில் நிற்கிறோம். அது எபேசியர் 6:12 சொன்ன மாதிரி வான மண்டலங்கள், மனுஷ சக்தி வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் கொண்டாட முடியுமா? நமக்கு யோசித்து பாருங்க. குடும்பத்தை எங்கேயாவது பத்திரமா வச்சுக்கிட்டு யுத்த களத்துக்கு போகிறேன், திருப்பி வந்தாதான் உண்டு. பதுங்க குழியில் பதுங்க வேண்டியவளை பதுங்கணும், தாக்குதல் நடத்த வேண்டிய தாக்குதல். அப்ப ஊழியங்கிறது ஒரு யுத்த களம். அது கொண்டாட்ட இடம் இல்லை. அது கொண்டாடுறது இளைப்பாறுகிற காலம் இனி வர்றதா இருக்கிறது. இது நீங்களும் மனசுல வைக்கணும். அப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த உணர்வு உண்டாக்கணும். ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, விசுவாசிகளுக்கும். இது கொண்டாடக்கூடாதா? இது விழா காலம் இல்லையா? இது ஆபத்தா? இது சாத்தான் ஆட்சி செய்யற இடமா? எப்போ எதுவும் நடக்கலாமா? ஆண்டவர் வர்றாரா? இந்த விழிப்போட அந்த பாரமும் அந்த விழிப்புணர்வும் ஜெபிக்கிற தன்மையை நமக்கு என்ன செய்யணும்? உருவாகணும். எங்களுக்கு உருவாவதுனால தான் எல்லாம் தூக்கி தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் எங்களுக்கு உருவானா மட்டும் போறாது இல்லை, உங்களுக்கும் உருவாகணும். சரி, இப்படி இப்போ 25-26 படிங்க. அதில் 25-26 என்ன இருக்கு பார்ப்போம். அது அதிகாரம் தான். வாங்க, 25-26 யோவான் 7:25-26. நகரத்தாரும் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவன் எனக்கு இவர்களுக்கு ஒன்றும் செய்யறது இல்லையே. மெய்யா இவன் மெசியா கிறிஸ்து தான் என்று அதிகாரிகள் அறிந்திருக்கிறார்கள். போதும், அறிந்திருக்கிறார்களோ? என்ன விஷயம்னா அதே அதிகாரம் தான். முதல்ல என்ன சொன்னாரு? உங்க வேலை ரெடியா இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் போகலாம், நான் இஷ்டத்துக்கு வர முடியாது, நான் விஐபி. என்னது விஐபின்னா தெரியுமா உங்களுக்கு? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஒரு முக்கியமான நபர் வரணும்னா அவருக்கு முன்னாலே ஒரு எஸ்கார்ட், முன்னால ஒரு ஜீப்பு போனோம், பின்னால் ஒரு ஜீப்பை போட்டோம், லைட் அடிக்கணும், ஒதுங்கடா. ஒரு நம்ம ரோட்ல நிசாரமா போறோம், ஒரு மினிஸ்டர் போக முடியாது தெரியுமா உங்களுக்கு? அவன் விஐபி, இவன் விஐபி, தேவனுடைய ஊழியக்காரர். ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைச்ச மாதிரி போக முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க? இவன அல்லவா கொலை செய்ய தேடுறாங்க. கொலை செய்ய திட்டத்தோடு தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கர்த்தர் தடுத்துட்டார், நீ தேவன் தடுத்துட்டார், இப்ப போகாத, என் வேலையில கொஞ்சம் பிந்தி போ. சோ அந்த சூழ்நிலை மாறின பிறகு தாராளமா பேசுறானே, இவனை பேசப்படாது, இவனை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டிருக்காங்க, இவன் எப்படி இப்படி பேசுறான்? மேசியாதான்னு அந்த தலைவர்கள் எல்லாம் புரிஞ்சுட்டாங்களா? இவனை ஒன்றும் செய்யப்படாதுன்னு நினைச்சிட்டாங்களா? அந்த அளவு எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தது. இயேசு அதன் வழியாய் கடந்து போயிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு நமக்கு இயேசு நாமத்துல நன்மை எல்லாம் ஈஸியா கிடைச்சிருது. அவர் எப்படி நடந்து போனாருங்கிறத சிந்திக்கணும். 1 யோவான் 2:6 யோவான் சொல்வார், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும். இதெல்லாம் தந்தனால தான் நாங்களும் அப்படி நடக்கிறோம், கவனமா நடக்கிறோம். ஆண்டவர் இப்படிதான் போயிருக்கார், அப்படிதான் நம்ம போய் அவருடைய வேலையை செய்து முடிக்கணும்னு போறோம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஊழியக்காரர்களை பற்றி சொல்லிட்டு சில வசனங்களை தான் குறிப்பிட்டணும் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 20:23 அவர் சொல்லுகிறார், பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் காவலும் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. சரியா? ஒரு எல்லா பட்டணத்திலையும் உனக்கு கட்டு காத்திருக்கு, அட்டி காத்திருக்கு, கல்லறை காத்திருக்கு அப்படின்னு ஒரு பட்டணத்துக்கு சுவிசேஷ பணிக்கு போகணுங்க. அப்படி ஆவியானவர் சொல்லுகிறத நான் கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 3:11 நீங்கள் படிக்கும்போது அந்த எல்லா பட்டணங்களிலும் அந்த சரியா படிங்க. 2 தீமோத்தேயு 3:11 அங்கே படிக்கும்போது அநேக துன்பங்களை சகித்தேன். நீங்க வாசிங்க. அந்தியோக்கியா, இக்கோனியா, லிஸ்திரா பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களை பாடுகளையும் நன்றாக இருந்திருக்கிறாய். நான் சுவிசேஷ பணிக்கு போறேன், தமிழ்நாடு கேரளான்னு பல சூழ்நிலையில் போறேன். இந்த இடத்துல உள்ள எல்லா பேயும் நான் படுத்திருக்கும் போது என் கட்டில சுத்தி நிற்கும். கரெக்டா அந்த ஊருக்கு பேர் போர்டு வர எனக்கு தெரியுது, சொப்பனத்தில் தெரியுது. இந்த ஊர் பேரு, அங்க உள்ள இந்த ஆவி, பொம்பளை ஆவி, தள்ளை மோளுமான ஆவி, சிவப்பு ஆவி என்ன சுத்தி நிக்குது. ஆச்சரியமா இருக்கு. இந்த வழியா தானே கார்ல போனோம், இந்த வழியா தானே பிரசங்கம் பண்ணோம். இங்க கரெக்டா அந்தந்த இடத்துல உள்ள பேய்கள் எல்லாம் என்ன சுத்தி நிக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அது ரொம்ப பிசாசின் பல கட்டுகள்னாலே ரொம்ப பயங்கரமா அலக்களிக்கப்பட்டிருந்தது. அந்த குடும்பத்தில் தகப்பன் மனநோயாளி, தாய் மனநோயாளி, மூத்த பையன் மனநோயாளி, ஊரை விட்டு ஓடி போயிட்டான்.
அடுத்தது ஒருத்தன் இருந்தான், அவன் நம்ம ஒரு மனநோயாளி குடிச்சுக்கிட்டு அவன் ஒரு டைப் ஆகிட்டான். இன்னொரு 2 பையன்மார் உண்டு, அவனும் 2 வேற மனநோயாளி, எங்கேயுமே சண்டை போடுவானு தராறு பண்ணுவானுவன். ஒரே ஒருத்தன் அவன் வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் ஞானசாரம் எடுத்தனால தப்பிக்கிட்டான். இப்போ இவன் ஒரு கூட்டத்துக்கு வந்தான், நான் அங்கே பிரசங்கத்துக்கு போவேன். அப்போ ஐயா என் நிலைமை குடும்பத்தை பாருங்க, எல்லா பிரசங்க வேறு ஓடிடுறாங்க, சரியா நீங்கள் எனக்கு பரிதாபமான நிலைமை, ஒரு நாள் பாருங்க வீட்டுக்கு வாங்கன்னா நான் ஜோம் பண்ண போனேன். அது ஒரு பாலடைஞ்ச வீடு, நான் அங்கே ஜோம் பண்ணி அப்போது நான் அந்த சகோதரன் நான் தான் இருக்கிறோம் அங்கே, அன்றைக்கி வேறு யாரும் அங்கே இல்லை. அந்த ரூமில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், வாசலோடு உள்ளே போய் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தரையில் இந்த இலைக்கு மேலே ஏதாவது ஒன்று ஊர்ந்து போனால் ஒரு சரசர ஒரு சத்தம் கேட்கல, இது மாதிரி லேசாக என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. நான் சத்தம் கேட்டோன்னே இப்படி திரும்பி அந்த வாசலில் பார்த்தேன், 5 தலை உள்ள ஒரு பெரிய நாகபாம்பு நிற்குது. எங்கே நிற்குது? வாசலில். நான் உள்ளே இருக்கேன், எனக்கு வரணும்னு வெளியே போனோம் ஓடணும்னாலும் கதவுலோடு தான் ஓட முடியாது, அப்படி இருக்கேன். நான் இப்படி பகல நடக்கு இப்படி பார்த்தேன், ஏசு நாமத்தில் என்ன வாய் அப்படி டக்குன்னு அது மறைஞ்சிடுச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த பேய் அடுத்த வீட்டுக்காரனுக்குள்ளே போய் அவனை ப்ராப்ளம் பண்ணி அவன் வந்து என் கூட இருந்த சகோதரனை அடிச்சிட்டான். என் கண்ணில் இருந்த கண்ணாடி எப்படி கண்ணாடியை உடச்சிட்டான், என்ன அடிக்கலை, கண்ணாடி எடுத்து உடச்சிட்டான். நீங்கள் ஜோமனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள சரசரெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் சொல்லலை, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப்கிட்ட நான் போகும்போது சொல்லிட்டு போனேன், நான் ஒரு வில்லங்கமான இடத்துக்கு ஜோம் பண்ண போகிறேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இரு, ரொம்ப ஜோம் பண்ணிட்டு. ஓகே, நான் வந்தோடனே கேட்டேன், நீங்கள் எப்போ ஜோம் பண்ண ஆரம்பிச்சியா? இப்போ அவன் சொல்கிறேன், நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், இங்கே ஒரு பாம்பு வந்துட்டேன்னு. கொள்ளாமா, அங்கே உள்ளது இங்கே வந்துட்டோம், சரியா? இயேசு நாமத்தில் போச்சுன்னா போயிட்டேன். எப்படி நாங்கள் ஊழியம் செய்யணும் உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. பட்டுக்கு பயங்கரம், ஆமாம் காரியெல்லாம் சந்திக்கிறோம், தப்பிட்டோம், அந்த சாசனம் ஒன்றும் செய்யலை. அப்புறம் கேட்டால் அவனுக்கு மூதாதையர் அங்கே ஒரு சொத்து வாங்கினான்வலாம், அங்கே அந்த மாதிரி ஒரு கோயில் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் எல்லாம் உடச்செல்லாம் போட்டானவலாம் முன்னாலே, அதுக்கப்புறம் தான் அந்த பேய் வந்தேன்னு சொல்கிறான், சரியா? அது அப்புறம் ஒரு விஷயம். எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு சப்பம் மட்டனே சமைச்சு எல்லாம் வாங்கி தந்துடணும், அது ஊழியக்காரன் என்ன பாடுபடுறான்னு உங்களுக்கு தெரியுது. ஒவ்வொரு நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன், நிறைய சொல்லிடுவேன், எனக்கு ஏகப்பட்ட அனுபவம். பாஸ்டர்கிட்டே சொல்லுவேன், பாஸ்டர் நம்ம போகிறோம், பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், கொஞ்சம் வெளிப்பா ஜாக்கிரதையாக இருங்க, ஒரு 100 அடி 200 அடி தூரத்தில் நம்ம சுற்றி விபத்து நடந்துக்கிட்டே இருக்கோம் சொல்லுவோம் அவர்கிட்ட. அது ஒரு வட்டம் போட்டு அதுக்கு பக்கத்தில் நடந்துகிட்டே இருக்கும், நான் சைடில் ஓடி போகணும், இதான் தொடர்ந்து முன்னாலெல்லாம் இடிப்பான், சண்டை போடுவான், நான் போகணும். நமக்கு வர்றது அது வேறு இடத்துல போய் அடிக்குது. இதுக்கு எவ்வளவோ பார்க்குறேங்க, அற்புதம்னா பயங்கரம், அதெல்லாம் விளக்குனா நீங்கள் பயந்துட போறீங்க. ஸோ இவ்வளவு கடினமான சூழ்நிலை கடந்து பிசாசுனுடைய வல்லமைகளை மேற்கொண்டு தான் அந்த ஊழியம் செய்கிறோம். 1 Corinthians 15:30, 30 சொல்லுகிறார், அதை படிங்க. 30 நீங்கள் வாசா நல்லா இருக்கு. நாங்கள் ஏன் என்னாயிரம் நாச மோசத்துக்கு ஏதுவா இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன், அந்த வார்த்தை பாரு, பவுல் சொல்றார், நான் அனுதினமும் சாகிறேன். இயேசுவினால் உங்களை குறித்து கொண்டு சொல்லுகிறேன். எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினதுனாலே, துஷ்ட மிருகங்கள் மனிதர்களை சொல்லுவார், துஷ்ட மிருகங்களை போல மனுஷரோட போராடினேன். போராடினதுனாலே எனக்கு என்ன மேன்மை, என்ன மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். இப்போ என்ன விஷயம், நல்ல புசிப்போம் குடிப்போம் ஆசீர்வாதம் சாவோம்னு சொன்னா பிரச்சனை இல்லை. பரலோகம் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, நியாய தீர்ப்பு இருக்கு, அந்த ராஜாவிட்ட போய் சேரணும், இதுதான் பிரச்சனை. பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்களை கொண்டு போறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், சரிதானே? அதான் முதல்ல சொன்னேன், நித்திய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும், சோத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுற இந்த ப்ராப்ளம் வராது. இது நாங்கள் நிறைய பார்க்குறோம். சரினா இவங்க வந்து இந்த ஜனங்களை எங்கே கொண்டு போயிடுவாங்க, எனக்கு புட்டியில இருந்து விடுவிச்சு அந்த ராஜா பரலோக ராஜாவினுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க என்கிற அறிவு தெளிவு இருக்குனால தான் பிசாசு அப்படிப்பட்டவர்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்கிறான் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 1:8 சொல்லுவார். 1:8 எங்கள் பலத்துக்கு மிஞ்சின போராட்டம் உண்டாயிற்று, மரணம் வரும் என்று நாங்கள், அது 2 Corinthians 1:9 அடுத்த வசனத்துல மரணம் வரும் என்று நாங்கள் காத்திருந்தோம். அவ்வளவுதான். ஆண்டவரும் பேசல, உன்னை பாதுகாப்பேன்னு பேசல, இருட்டில் இருக்க மாதிரி இருக்கிறோம். கர்த்தராவது பயப்படாதே பவுலே, அது இன்னொரு இடத்துல சொல்வார்ல, இந்த பட்டணத்தில் நிறைய ஆத்மாக்கள் இருக்கு, நீ தைரியமா பேசுன்னு சொன்னார். ஒருத்தனை உன்னை செய்ய மாட்டான், பயம் உள்ளே வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன இன்னொரு பகுதியில் சொல்வார். அப்படிதான் செஞ்சோம். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது, எந்நேரம் நாசம் மோசம். நான் வந்து இப்படி பல கடினமான சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்த போது இந்த வசனத்தை ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு குழம்பம், என்னப்பா உண்மை வேலை தானே செய்யறோம், உமக்கு தானே ஓடுறோம், ராப்பகலா ஓடுறோம், சாவுக்கு ரெடியா இருக்கிறோம், பின்ன இப்படி எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். பவுலடியார் அப்படிதான் இருந்தார். என் நேரமும் நாசம், எப்ப என்ன நாசம் என்ன மோசம் வரன்னு தெரியாது, சாவு வரும்,
பயத்தோடு அந்த நாசமோசத்துக்கு எது அனுதினமும் சாகிறேன், ஒரு நாள் சாப்பிட்றது இல்லை, செத்து செத்து பழக்கிறது மாதிரி உள்ள கடினமான சூழ்நிலைகளை அப்போஸ்தலர் சந்தித்தார்கள் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்ல அப்போ ஊழியக்காரர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும்போது அவர்கள் சந்திக்கிற சூழ்நிலை என்னென்னு ஒரு சின்ன ஐடியா. இப்போ நான் எங்களை விட்டுடுவோமே, வசனத்தில் இருக்குதானே சொன்னேன், இந்த பரிசுத்த ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர் கடந்து வந்த பாதை இதெல்லாம் கடந்து தான் உங்களை கூட்டத்துக்கு வந்து ஒரு கட்டணம் கட்டணும்னா என்னெல்லாம் பாடுன்னு அது ஊழியம் செஞ்சவங்களுக்கு தெரியும். 10 பேரை கூட்டணும்னா எத்தனையோ ரிஸ்க். இப்போ சமீபத்தில் ஒரு தடவை பேசிட்டு இருந்தேன், ஒரு இடத்துல ஒரு ஊழியத்தை செஞ்சார். எப்படி இருக்கிறீங்க? ஐயோ ஊழியம் பெரிய பிரச்சனையில் இருக்கு, அங்கே புதிய பிரச்சனை, பார்த்தீங்களா எங்கே போனாலும் பிரச்சனை. இதெல்லாம் சந்திச்சு கடந்து தான் உங்களுக்கு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி நிலைநிறுத்துகிற ஊழியங்களை எல்லா ஊழியக்காரர்களும் செய்கிறார்கள். அழைக்கப்பட்டு தேவை சித்தப்படி செய்கிற எல்லாரும் செய்கிறார்கள். அவர்கள் படுகிற பாடு கஷ்டம் நஷ்டம் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. இது எனக்கு படிப்பிச்சது, நான் சபைகளுக்கு படிப்பிக்கணும் கூட சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பொறுப்புள்ளவர்களாக நடக்கணும். எப்படி நடக்கணும்? நீங்கள் ஒரு குற்றத்தை குறைய கண்டுபிடிச்சிட்டு குற்றம் சொல்லிட்டு இருக்காத. சொல்லட்டா, அவன் எந்த நிலையில வந்து ஒன்னா இப்படி கொண்டு வந்தாங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். நீ நிசாரமா என்னத்தையும் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவ? ஓடி போயிருவ. நீ பொறுப்பில்லாத ஆளு. அவங்க எல்லாம் போற பாதையில நீ ஒரு நாள் நின்றுக்கிட மாட்டா. அதான் உண்மை. வாய் இருக்கு பாருங்க, நாக்குக்கு எலும்பு கிடையாதுல, எது வேணாலும் பேசிட்டான்ல, சரார்னு பேசிடலாம். நீங்க நினைச்சது மாதிரி எல்லாம் நடந்துட்டா பாஸ்டர் தெய்வம். நீங்க நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா பின்ன சர மாதிரி அதையாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும். உனக்கு ஜோம் பண்ண இப்போ தான் பாஸ்டர் சொன்னார்ல, நீங்க எங்க மைக்கு சத்தத்தில் ஒன்றும் ஆகிறது கிடையாது. நீ என்னைக்கு அழ போறா, நீ என்னைக்கு ஒப்பு கொடுக்க போறா, நீ என்னைக்கு ஜோம் பண்ண போறா, நீ என்னைக்கு பாவாரிக்கை செய்ய போறா, நீ என்னைக்கு மனந்திருப்ப போறா, வந்த வேலையிலே இருக்கிற, இப்படியே இருக்கிற, நாங்க எல்லாம் வேண்டி தர்றோம். அப்படித்தானே? இப்ப சபைகளுக்கு நிலைமை அப்படிதான். நான் கடந்த நாளில் ஒரு சபையில சொன்னேன், ஒரு ஏதோ ஒரு சாமியை வைக்கிறேன், அதுக்கு மேலே பாலை காய்ச்சி ஊற்றுவான், பஞ்சாமிரதமா பால் பழம் சர்க்கரை எல்லாம் கலந்து அதையும் ஊற்றுறான், நெய்யை ஊற்றுக்கிறான், அந்த சாமியை சந்தோஷப்படுத்துக்கிறான். அது அவனுக்கு உரிமை, நம்ம விமர்சனம் பண்ணலை. எதுக்குன்னு கேட்டா, இப்படி சாமியை சந்தோஷப்படுத்திக்கிட்டு அடுத்தது சாமியை நான் கேட்டு வரம் கொடு, நான் கேட்டேன் அருள் கொடு, நான் அதுக்காக அந்த சாமியை சந்தோஷப்படுத்துது. இப்போ இங்கே அதே நேரமாக தான் இயேசு அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவராக்கும் இவராக்கும் எல்லாம் புகழ்ந்து கொஞ்சம் நேரம் பாடி முடிச்சாச்சு. பாடி முடிச்சுட்டு இனி எங்களுக்கு கேட்ட வரம் தாரம். அப்போ ரெண்டும் விக்கிரக ஆராதனை தானே? அதான் உண்மை. இது இல்லை, இங்கே என்ன சொல்லியிருக்கு? அது யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எது அது உங்களுக்கு. அப்போ நாங்கள் சொல்லணுமா? இதை விளக்கி தரணுமா? நீ மனம் திரும்பு, நீ குணப்படு, நீ தேவைச்சு தஞ்சு, நீ பரிசுத்தாவியை பாரு, நீ ஆண்டவருடைய பாதத்தில் அழு, ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் வரட்டு. எத்தனை நாள் ஆண்டவரோட மாரடிக்கிறது? என்ன சொல்றீங்க நீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டோம். நாங்கள் குத்துக்கல்ல மாதிரி இருப்போம். பிரசங்க யாரு குத்துக்கல்ல மாதிரி இருப்போம். அப்போ குத்துக்கல்ல மாதிரி இரு. நாங்கள் குத்துக்கல் மாதிரி இருக்கல, கடந்து வந்த பாதையை சொன்னோம்ல, இப்படி கடந்து வந்ததான் விசுவாசத்தையும் தேவகிருபையும் ஜெபத்தையும் படிச்சு சரி அப்போ ஜோம் நான் ஓட்டு சில காரியங்களை செய்யறேன்னு வச்சிருக்கேன். புரியுதுல சொல்றது? பொறுப்பாக நடக்கணும். உங்களுக்கு உணர்ச்சி வேணும். உங்களுக்கும் அந்த பாடுகள்ல என்ன செய்யணும்? பங்கெடுக்கணுமா? அது திருச்சபையார் வந்து அந்த விசுவாசிகள் வந்து ஊழியக்காரருடைய பாடுகள்ல பங்கெடுத்தாங்களாம். கண்களையும் பிடுங்கி கொடுக்க நீங்க தயாரா இருந்துக்கலன்னு சொல்லுவார் ஒரு கட்டத்தில். அப்போ இருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்பார். நல்ல பொறுப்பா அழுகையோடு புலம்பலோடு தாழ்மையோடு மனம் திரும்புதலோடு ஒரு அனல் உள்ள ஜீவியம் செய்யணும். என்ன செய்யணும்? நாங்க மைக்கில் கடந்து சட்டம் போடுவதில்லை. உங்களுக்குள்ள அனல் இருக்கணும். எங்களுக்குள்ள இருக்குனால தானே செய்ய முடியுது. உங்களால ஒத்த பைசா செய்ய முடியாது. ஐயோ நாங்க ஜெபிக்க வேணா பியா வந்துடும், அங்க போனா பியா வந்துடும், இங்க போனா நோய் வந்துடும், ஓடதான் செய்யுது. எங்களும் ஓட முடியுமா? ஒருத்தர் கூப்பிடுறாரு, பிரசங்காரே வாரம், நம்ம என்னத்தையாவது சொன்னாச்சுன்னா அப்ப பிரசங்கார்ட்ட வெண்ணி இல்லையா? அப்ப எங்கேயும் கூப்பிடுவான் அவன். நாங்க துணிஞ்சு போனோம். பின்ன ஆண்டவர்கிட்ட 2 வார்த்தை கேட்கணும். ஆண்டவரே போகலாமா? போறதுக்கு சித்தம் இல்லைன்னா வேண்டாம், தடுத்து போடும். ரகசியமா ஒண்ணு கேட்கணும். ஜனங்கள்கிட்ட சொல்ல முடியாதுங்க. ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு, முடிக்கணும், அது பழகல் பக்கம். நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு வயசான தாத்தா முன்னால வந்தார். ஓகே நல்லா இருந்து பிரசங்க சந்தோஷம் பேசிட்டு இருந்தார் மலையாளமான. அப்ப அவர் சொன்னார், அவருக்கு அனுபவம் சொன்னார். வேற மார்க்கத்தில் இருந்தார், ஆண்டவருக்குள்ள வந்தாரு, ஆண்டவர் அற்புதம் செய்யற அனுமதி கொடுத்தாரு, நிறைய செத்தவங்களை எல்லாம் குணமா எழுப்பியிருக்காராம். ஒரு சம்பவம் சொன்னாருங்க, சொன்னா தெரியல. சொல்லார், ஒரு மனுஷன் வந்தோம், அவன் வேற மார்க்கத்தை சேர்ந்தவன் வந்து, ஏய் அந்த ஆள் சாவ கிடக்குறான், நீ மோடிவா, நீ ஜோம் பண்ணவா, நீ வந்த இந்த ஆள் தான் சோம் பண்ணா அற்புதம் நடக்கும் தெரியும்ல வந்துட்டான். இவர் வந்தோன்னா அப்படியா அப்படின்னு இவர் ரூம்குள்ள போய், ஆண்டவரே இந்த வந்திருக்கான் கூப்பிடுறான், நான் போகலாமா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, போவாத, அதுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு. என்னதான் அதுக்கு கணக்கு? நான் முடிச்சுட்டேன், நீ போவான்டான். இவர் பார்த்தாரு, இப்போ இவன்கிட்ட வந்து அதுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு, நான் வரான்டான் ஆண்டவர் சொன்னார்னா அடிப்பாயவன். சாவ கிடக்குறேன், என்னடா பேசுறானு கேட்பானா இல்லையா? இல்ல எங்களுக்கு நிறைய நிர்பந்தம் வந்துடும். அதான் போவாண்டான்னு சொன்னா கூட வழி இல்லை. இப்ப போவேலன்னா வேற மாதிரி வில்லங்க ஆயிரும்.
பேருக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடும். கொடுக்குறாரு இல்லைன்னா போட்டு வேற வழியில இல்லை, விளக்கம்னு சொல்ல முடியாது. கத்தர் பேசுறாருன்னா அடி கிடைக்கும். ஸோ இவர் பார்த்தாரு என்னடா பண்றது, சரி கரங்கி பார்த்தாரு, இவன் வாரம் போன்னு உற்சாகப்படுத்துறான். 2 பேரும் இறங்கி போனாங்க. போயிட்டே இருக்காள, தெய்வமே முடிஞ்சிட்டு போச்சுன்னு சொல்லிடு, நான் என்னதான் செய்யறதுக்கு, அங்க போய் அடிப்பானோ தெரியலையே, இல்லையா அங்க கண்ணு மணி வச்சு முடிஞ்சு போச்சுன்னா அது வேற அடி விடும். எங்க பிரச்சனையே சொல்றாங்க, ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, இங்க போகாதேன்னு சொல்லியாச்சு. அவன் வந்து வாசல்ல நிக்கிறான், இவன் வரமாட்டேன்னா அடிப்பான். அங்க போய் கண்ண முன்ன வச்சு முடிஞ்சா அங்கேயும் அடிப்பான். நீ தான் ஜோம் பண்ணி கொண்டு போட்டான் பாரு, அப்படிதான் சொல்லுவான். அப்படிதான் நடக்கும். நீ ஜோம் பண்ணி கொண்டு போட்டான், சபையில கொண்டு வச்சு கொண்டு போட்டான். ஓகே, ஸோ என்ன செய்ய தெய்வமே போற. இப்படி போகும்போது வெளியில் டீ கடை வந்து இவர் சொன்னாரா, ஒரு டீ குடிச்சிட்டு போவோம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜோம் பண்ணலாம்ல அப்படின்னு டீ குடிக்க போறாரு. டீ குடிக்க போனா ஒரு நேரம் டீ குடிக்க மாட்டான். டீயை கூடப்பா எங்களுக்கு சோமனை பண்ண கொடுத்தாச்சு. இவர் டீயை வாங்கி ஸ்லோவா யோசனை பண்ணி உறிஞ்சிருந்தாரு. பாதி கப்பானவன அங்க சத்தம் கேட்குதான், ஐயோன்னு விழி. உடனே ஐயோ போனியா அம்மோ என்ன விழி காட்டோன்னா இவரை கூப்பிட வந்தோம், இறங்கி ஓடியே போயிட்டான். ஐயோ முடிஞ்சு போச்சு போல இருக்கு. அப்ப ஆமா அவர் டீ குடிச்சிட்டு போலாம், வெள்ளமா ஜெபிக்கலான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவன் போயிட்டான், தப்பிச்சிட்டார். புரியுதா நான் சொல்றது? ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. ஏதோ என்ன கொண்டு வந்திருக்காருன்னா கொஞ்சம் பொறுப்பாக்கி இரு, சொல்றத கேளு, ஜபம் பண்ணு, இல்லைன்னா கேளு, தெரியாத கேளு. சும்மா வட்டம் கரைக்கிட்டு வண்டியும் எடுத்துட்டு ஓடிட்டு நடந்து ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்றது தானே, ஜபிக்கலாம் வாங்க, உனக்கு எவனை கூப்பிட்டா நீ போவாத, உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்து ஜபம் பண்ணு. இங்க ஜபம் பண்ண கூப்பிட்டா ஒருதனே காணாது, அங்க போய் ஜபிக்கலாம் வாங்க. அவன் என்ன தேவமா? அவர் வரம் பெற்றவர். டேய் வரத்தினால ஒன்றும் ஆக போறது இல்லை, முடிச்சிடுறேன். ஒரு சபைனா என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியணும்ல சபைனா என்னன்னு சொல்றேன். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்கள்ல எப்படி ஒரு விஷயம், அவர் வரம் பெற்றவர், அங்க போனா நடக்கும், இங்க போனா வரம் இருக்குங்க. அது ஊழியத்துல சபைக்குள்ள பயன்படுனாங்க, சபைக்குள்ளதான் இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாது, வெளியே போய் கூடாரம் கட்டப்படாது. இவன் ஒன்றும் அங்கங்கே கட்டி வேற திசைக்கு போறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஸோ இங்க சபையை பற்றி ஒன்று சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் வந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டியிருக்கோம். இப்படி ஒரு பெரிய ஹால்னு வைங்க, அந்த பக்கம் பரிசுத்த ஸ்தலம், இதில் ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கு, இந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலம், அது பூட்டி தான் போட்டிருக்கு, ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு பெட்டி இருக்கும், இது மாதிரி இதோட பெரிய பெட்டின்னு வைங்க, அதுக்கு பேர் உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்னா, பழைய ஏற்பாட்டு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பெட்டிக்குள்ள ஒரு பொன் பாத்திரத்துல வானத்திலேருந்து விழுந்த மண்ணா இருக்குல்ல, அதை கொஞ்சம் வச்சிருப்பாங்க. தேவன் தன் கையிலால எழுதி கொடுத்த 10 கற்பனை பலகை இருக்குல்ல, அது அதுக்குள்ள இருக்கும். ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுப்பதற்கு ஒரு ராத்திரியிலே ஒரு காஞ்ச கம்பு துளுத்து இல்ல, அந்த துளுத்த கோல அதுல இருக்கும். இதை வச்சு மூடிடுவாங்க. மூடிட்டு அதுக்கு மேல மூடி இது வைங்க, இது மாதிரி வைங்க. அந்த எண்டில் வந்து ஒரு தேவதூதன் இப்படி செரவு விரிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு. இந்த எண்டில் ஒண்ணு. அப்ப நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும். புரியுதா சொல்றது? நடுவில் ஒரு இடைவெளி. இந்த இடைவெளிக்கு பேரு கிருபாசனம். என்னது? தேவன் கிருபையினால் உலகத்தில் ஆசனம் போட்டிருக்கிற இடம்னு பேர். இது மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். அந்த பக்கம் ஜனங்கள் அங்க நிற்பாங்க. அங்க இருந்து அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு நேரா கையை நீட்டி தெய்வமே எங்களை விடுவிக்கணும் சுதந்திரம்லாம் கேட்பாங்கல்ல, இந்த தேவ பிரசன்னா அவர்களுக்கு சோகத்தை கொடுத்துரும். இந்த தேவ பிரசன்னா அவங்களுக்கு விடுதலை கொடுத்துரும். புரியுதா? கிருபாசனத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபா, அது வந்து அதை நோக்கி தான் எல்லாரும் ஜெபம் பண்ணா. இது பழைய ஏற்பாட்டு வழக்கம். அப்புறம் அதெல்லாம் மாத்திட்டு என்ன செஞ்சிட்டாருன்னா, நல்ல கவனிக்கணும். முதலாவது 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்ம தேவ ஆலயம் தானுங்க. அப்படிதானா? இந்த ஆலயத்துக்கு வாசல் எங்க போடணும்? ஒரு 100 கிலோமீட்டர் அந்த பக்கமா போடணும். பெரியவன் நினைக்கிறேன் உங்களுக்கு. வானத்தின் வாசல் ஏணி நல்லா போடுறாங்கல்ல, அப்ப ஏணி இங்கதான் இருக்கணும். நம்பர் 1 இங்கதான் இருக்கணும். இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன், கதவை திறந்தா நான் உனக்குள்ள. அப்ப வாசல் இங்க. 2வது 2 பேர் 3 பேர் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன். தேவ சித்தம் செய்கிறவர்களாய், இயேசுவின் ரத்தத்தில் மீட்கப்பட்டவர்களாய், பரிசுத்தாவின் ஆளுகை உள்ளதான் சபை. என்னது? இப்போ தேவ பிரசனை எங்க இருக்கு? வாசல் எங்க இருக்கு? வானத்தின் வாசல் சபை. ஒவ்வொரு சபையும் முதல்ல நாம வாசல், 2வது ஒவ்வொரு சபையும் வாசல். முடிக்கிறேன். இப்போ இது வந்து தேவ பிரசனை இருக்கிற வானத்தின் வாசல்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஏன்னா ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்காங்க, ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, தேவ வார்த்தை சத்தியம் இருக்கு, தேவ ஆவியானவருடைய பிரசன்ஸ் இருக்கு இல்ல, அங்கதானே இருக்கணும். இப்போ இந்த சூழ்நிலைக்கு ஒருத்தர் வந்தாருன்னா, இங்க பிரசங்க யார் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் வரம் பெற்றவரா இல்லையோ, அதுல அங்க பேச்சு கிடையாது. புரியுதா நான் சொல்றது? இங்க ஒரு தேவ பிரசனம் இருக்கு. இந்த பிரசன்னம் இந்த சூழ்நிலைக்குள்ள வந்த உடனே ஒரு சமாதானத்தை கொடுத்துரும். இல்ல கொஞ்சம் விடுதலையா இருக்குல்ல, இங்கே இருந்துகிட்டா கொள்ளாமல். முன்னால எல்லாம் அப்படிதான், சபை இல்லாத வீட்டுக்கு போக மாட்டாங்க, நேரத்தையே வந்துருவாங்க. இங்க இருந்தா ஏதோ ஒரு பீஸ் இருக்கு, இங்கே படுத்துருவாங்க. பழைய சபையெல்லாம் அப்படிதான், இங்கே படுத்துருவாங்க. ராத்திரி படுத்துட்டு விடிய காலம் தான் பால் வெட்டுறதுக்கெல்லாம் போவாங்க. இங்க ஏதோ சம்திங் வித்தியாசம் இருக்க மாதிரி, வீட்டில் இருக்க மாதிரி அதை ஃபீல் பண்ணல. அங்க உறக்கம் வரல, இங்க வந்து உறக்கம் வருது. அங்க கெட்ட சொப்பனை வருது, இங்க ப்ராப்ளம் இல்லை, இங்கே படுத்துருவாங்க. பிகாஸ் வை?
இங்க வரம்பற்ற பிரசங்கியார் இருக்கிறதுனால இல்ல, தேவ பிரசனம் இருக்கனால. வரத்துக்கு எதிராக பேசல, அது பயன்படக்கூடிய எல்லாம் வேறு, அது எல்லாம் வேறு. இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கு. ஸோ இதை நீங்க பயன்படுத்தாம ரோட்டங்கரையில தெருவோரத்தில் எல்லக்கல்ல நட்டுருக்க மாதிரி ஜெபிக்கலாம், இங்க வாருங்க, ஜெபிக்கலாம் அங்க வாருங்கன்னு கூப்பிட்டா ஓடாது. இப்ப புரியுதா உனக்கு? இங்க கிடைக்காது, உனக்கு எங்க போனாலும் கிடைக்காது. நான் முடிக்கிறேன். அவர் ஓடினா அவர் கம்பையை கொண்டு வச்சுட்டு அங்க வருவார். அப்ப அங்க கல்லாம் அடிச்சுட்டு இங்க வந்தியா கேட்பாரே, கேட்க மாட்டாரோ, இவர் தானே அங்கே வரணும். தயவு செய்து ஏமாறப்படாது. சரி, முடிக்கணும். அப்போ ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அடங்கணும். நீ நினைச்சது மாதிரி நடக்கலைன்னா ஓடிடப்படாது. கர்த்தரோட காத்துரு. அப்போ கர்த்தர் பேசுவார். நாங்கள் கூட அப்படித்தானே ஜனங்கள் வந்திருக்கிறதுக்கு என்ன பேசணும் தெய்வமே தெரியலையே, திணறிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கே தெரியல. சில வேலை என்ன செய்யணும் செய்யாமல் திணறு. நீங்கள் உங்கள் ப்ராப்ளம் அப்படி இருக்கு, திணறது உண்டு. சில வேலை சில தவறுகள் நடந்துறது, இப்படி செய்யலாம்னு நினைச்சிருப்பாங்க, அது தப்பாக இருந்திருக்கும். பிறகுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டா இல்லை இப்படி இல்லைப்பா, இப்படி போனால் தான் சரி வரும். அப்படியே ஆண்டவரே, பிறகுதான் நாங்களும் மனுஷர் தானே. ஸோ ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழிச்சிருக்கிற ஊழியக்காரர்கள் விழிச்சிருக்கணும். அது முதல் விஷயம். விழித்திருக்கிறவர்களுக்கு நீங்க கனம் பண்ணணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இல்லை, அந்த வசனம் அப்படிதான், எங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஒரு வசனம் இங்கே பார்த்தீங்க, அவன் யோபு சிநேகிதருக்காய் ஜெபம் பண்ணான், அப்பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்ப நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணா உங்க சிறையிருப்பு மாறும், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணா எங்கள் சிறையிருப்பு மாறுமா மாறாதா? சரி. அப்ப இந்த நாளிலே பொறுப்புள்ளவர்களாய், உத்தரவாதம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உணர்வு உள்ளவர்களாய், அனல் உள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே சேவை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.